23 நான் பூத்துல பிஎல்ஏ ஏஜென்ட்டா உள்ள உட்கார்ந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு காலையில ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண வேலையை முடிச்சுட்டு வெளியே. இறுதியாக அண்ணாமலைக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் சீட் இல்லை என்பது உறுதியாகி இருக்கிறது. பாஜக வெளியிட்டுள்ள 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறவில்லை. ஆனால் தனது எக்ஸ் பதிவில் வேட்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள அண்ணாமலை அவர்கள் அனைவரோடும் தோளோடு தோள் நிற்பதாக கூறியிருக்கிறார். ஆனால் அவரது ஆதரவாளர்கள் பாஜக தலைமையின் முடிவை விரும்பவில்லை என்பது அந்த பதிவின் கமெண்ட்டுகளில் பார்க்க முடிகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலைக்கு இந்த முறை விரும்பிய தொகுதி கிடைக்காததால் அவர் அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள் வெளியாகின. தேர்தலில் போட்டியிடவில்லை என அண்ணாமலை டெல்லி தலைமையிடம் தெரிவித்ததாக கூறப்பட்ட நிலையில் சமீபத்தில் கோவை வந்த பிரதமர் மோடியை விமான நிலையத்தில் அண்ணாமலை வரவேற்காததும் சர்ச்சையானது. வேட்பாளர் பட்டியல் தொடர்பாக அண்ணாமலையிடம் பாஜக தலைமை பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கோவை வடக்கில் போட்டியிட அவர் விருப்பம் தெரிவித்ததாகவும், ஆனால் அந்த தொகுதியில் ஏற்கனவே பாஜக சட்டமன்ற உறுப்பினராக உள்ள வானதி சீனிவாசன் போட்டியிட முனைப்பு காட்டுவதாகவும் கூறப்பட்டது. இதனால் பாஜக வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதில் பெரிய இழுபறி நீடித்தது. இந்நிலையில் இன்று வெளியான பாஜக வேட்பாளர் பட்டியலில் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூரிலும், வானதி சீனிவாசன் கோவை வடக்கிலும், அவினாசியில் எல் முருகன், சாத்தூரில் நயினார் நாகேந்திரன், நாகர்கோவிலில் எம்.ஆர். காந்தியும், காங்கிரசிலிருந்து பாஜகவில் இணைந்த விஜயதாரிணி விளவங்கோடு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். முன்னதாக கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியின் அதிமுக வேட்பாளர் அருண்குமார் அண்ணாமலையை சந்தித்து தனக்கு ஆதரவாக பரப்புரை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தார். அப்போது வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில் வாக்கு செலுத்திவிட்டு மாலை வரை பூத் ஏஜென்ட்டாக வேலை செய்வேன் என அண்ணாமலை கூறியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. 23 நான் பூத்துல பிஎல்ஏ ஏஜென்ட்டா உள்ள உட்கார்ந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு காலையில ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண வேலையை முடிச்சுட்டு வெளியே. அப்ப நீங்க ஆதரவு கேட்டு வந்தா எப்படிங்க? சும்மா இருக்கிற ஒரு வேலையை செய்வாங்க.